சவுக்கு கஞ்சாவை சிகரெட்டில் ஏற்றி கொடுத்த மாதிரி இன்னைக்கு பல பேர் பேசுகிறான். அவன் கஞ்சா குடிப்பேன்டா, அந்த ஆள் கஞ்சா குடிப்பான்னு ஏற்கனவே சொல்ல வேண்டியது தானே. அரசாங்கம் கஞ்சா வழக்கு போட்ட பிறகு ஆமாம் அவர் கஞ்சா பிடிப்பார். சார் நானே முதல்வராக இருந்தால் கூட என்னை பற்றியோ என் குடும்பத்தை பற்றி இப்படி பேசினா நான் அந்த நடவடிக்கை நான் எடுக்க தான் செய்வேன். சவுக்கு மீடியான்னு ஒன்று இருக்குது, எவனா சுற்றி எவனாகிறான் முதல்ல அவனை போடுறான். பணிக்கு போகக்கூடிய அத்தனை பெண்களையும் தரம் இல்லாமல் பேசுகிறான். அவன் குடும்பத்தில் அவனுக்கு அந்த ஆளுக்கு ஒழுக்கம் இருந்திருக்கணும். அந்த ஆள் எதுலையாவது ஒழுக்கமாக இருந்தாலும் நீங்க தரமோட பேசலாம், நம்ம தரமோட பேசலாம். நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் இருக்கிறதுனாலையும், ரெண்டாவது அதிகமாக கஞ்சா குடிக்கிற ஆட்கள் அந்த பகுதியில் அதிகமாக பரவிட்டாங்கிறதுனாலையும் தான் அங்கே கஞ்சா பழக்கம் ரொம்ப தேனி மாவட்ட மக்களே இல்லை தேனி மாவட்ட மக்கள் நான் என்ன வேற மாவட்டமா? நான் தேனி மாவட்டம் தான் பொத்துங்க. அவர் ஏற்கனவே ஒரு முறை அந்த ஆளை என்னுடைய கஸ்டடியில் வச்சிருந்தோம். என்னுடைய நண்பருடைய கஸ்டடியில் ஒரு 15 நாள் ஒழிச்சு வச்சிருந்தோம். போலீஸ் தேடுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த நேரத்திலேயே எங்களுக்கு தெரியாமலே, என்னுடைய நண்பருக்கு தெரியாமலே இந்த ஆளு போய் கஞ்சா என்னடா வாட வருதுன்னு பார்த்தா அவர் தவறான மனிதர்னு திமுகவுக்கு தெரியுதுன்னா 25 நிமிஷம் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஒரு முதல்வர் ஒரு ஊடகவியலாளரை சந்திக்க வேண்டிய அவசியம் இங்க பாருங்க. அப்போ திமுக இதை இவங்க மாதிரி ஐயா மாதிரி ஆளுங்களை வச்சு இந்த 200 ரூபா ஊப்பின்றாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்களை வச்சு கஞ்சா வழக்கு போட்டதை நியாயப்படுத்துகிறார்கள். இப்ப இவங்களோட எண்ணமே சும்மா கஞ்சா பிடிக்கிறவன் கஞ்சா பிடிக்கிறவன். சார் நீங்க திறமையான போலீஸ் தானே, ஏற்கனவே போட்ட செக்ஷன்ல கரெக்டா மேட் அவுட் பண்ணுங்க. இங்க பாருங்க, இது தேனி போலீஸ் போட்டிருக்கு. கஞ்சா வழக்கு போட்டது தேனி போலீஸ், அது லண்டன் போலீஸா? நீங்க இதுக்கு ஏதாவது இந்த 3 ஆண்டு காலத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இந்த ஊடகவியலாளர் மேல போட்டீங்க, இல்ல அந்த அரசியல்வாதி மீது போட்டீங்கன்னு சொல்லுங்க. சொல்ல முடியாது. நாங்க அந்த மாதிரி கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு மனித நேயம் ரொம்ப முக்கியம். மனித வாழணும், மனித நேயம். அப்படின்னா கத்திரிக்காய் இந்த ஆளுடைய தயவுல நாங்க ஆட்சி பண்ணல. நீங்க சும்மா இந்த மாதிரி இதில் எங்க ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி சவுக்கு சங்கரை வச்சு ஃபார்ம் பண்ணல. அவரோட இல்ல நீங்க என்ன பேசுறீங்க? அதான் பேசுறீங்க. அந்த குடும்பத்தை பத்தி பேசுறாரு, இந்த குடும்பத்தை பேசுறாருன்னா வேற என்ன பேசுறீங்க? சும்மா ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோட இணைந்திருக்கக்கூடிய 2 சிறப்பு விருந்தினர்கள். ஒருவர் தமிழ்நாடு நாயுடு பேரவையினுடைய தலைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மற்றொரு சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகத்தினுடைய தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்கன்னா? விவாதத்தை நேரடியாக உங்களிடமிருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். சமீபத்திய 2-3 நாட்களாக மிகப்பெரிய பேசுபொருள் தான் ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் அவர்கள். அரசியல் விமர்சகராகவும் பார்க்கப்பட்டார், ஊடகவியலாளரும் பார்க்கப்பட்டார். நிறைய விஷயங்கள்ல கருத்து சொல்லிட்டு இருந்தார். சவுக்கு ஊடகம் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டு அது மூலமாக பல அரசியல் விஷயங்களை பேசிக்கிட்டு வந்தார். அவர்களுடைய கைது இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. நீங்க தொடர்ந்து அரசியலை கவனிச்சுட்டு வரீங்க. அவருடைய கைதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு முன்னாடி நம்ம இந்த நெல்லை நாங்குநேரியில் இந்த சின்னதுரை அவருடைய சகோதரியை தாக்கினாங்கல்ல. ஆமா, அவர் சாதிய 12ஆம் வகுப்பு மாணவர். அந்த மாணவன் இன்னைக்கு அந்த பள்ளியிலேயே உயர்ந்த மதிப்பெண் எடுத்திருக்கான். 600க்கு 469 மார்க் எடுத்திருக்கான் நம்ம தம்பி. அவனுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இது மாதிரியான பசங்க படிக்கிறாங்க, போகிறாங்க, வராங்கன்னு சில சாதி வெறிகள் எல்லாரும் சொல்ல முடியாது. சிலர் திட்டமிட்டு இந்த சமூகத்தை அடக்க நினைக்கிறான்ல. என்னதான் நான் அடக்கி பார்த்தாலும் இது ஒரு நாள் வெடிக்கும்னு புரட்சியாளர் சொல்லுவார் அம்பேத்கர். அந்த மாதிரி இந்த பையன் இன்னைக்கு ஒரு நல்ல மார்க் எடுத்திருக்கிறான். அதனால் அவனுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இப்போ சவுக்கு சங்கர் விவகாரத்துலங்க 2 நாளைக்கு முன்னாடி இருந்த விவகாரம் வேறு, அதாவது நேற்று இருந்த விவகாரம் வேறு, காலையில் இருந்த விவகாரம் வேறு, நேற்று மாலையிலிருந்து பேசப்பட்ட விவகாரம் வேறு. சவுக்கு சங்கர் பேசியது 100% தவறு. நீங்கள் இன்றைக்கி அந்த தனியார் அந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அவர் பேசுனது அப்படியே இருக்குது. பொதுவாக ஒரு குறிப்பிட்ட அதிகாரியை போய் சொல்லி அந்த அதிகாரியை எல்லாரும் லவ் பண்ணுறாங்கன்னு, நீ பெரிய ஆனாங்கல்ல, நீ ஒரு பொம்பளை பொறுக்கி, உன்னை எல்லாம் லவ் பண்ணுறாங்கன்னா உங்க கூட இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தால் ஒரு நல்ல பதவிக்கு போகலாம் வரலாம் அப்படின்ற மாதிரி பொதுவாக பேசியிருக்காரு. ஒரு பர்டிகுலராக இந்த பெண்ணை இவர் பயன்படுத்தி இல்லை இங்கே ஆக்கினார் போனால் கூட அது ஒரு அலிகேஷன். அது மீது ஒரு விசாரணை வைக்கலாம். இது தப்பா சரியா அப்படின்னு அது ஒரு விசாரணை வைக்க போகும். ஆனால் அடிக்கடி ஐயா சொல்லுவாங்க, வாய் பிடிச்சிதா மாங்காய் பிடிச்சிதா, அந்த மாதிரி பொதுவாகவே பெண்கள் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் சொல்லியது மிக மிக தவறு. அதற்கு ஒருபோதும் மனசாட்சி உள்ளவன் இப்போ எல்லா என் குடும்பம் தான் இப்போ போலீஸ் குடும்பம்,
அது நம்ம அதை பேசுறதுக்கு அது அசிங்கமாக இருக்குது. இப்போ ஒரு 10 பெண்கள் ஒரு அலுவலகத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சிங்கன்னா, விகாஷா கமிட்டின்னு ஒன்று போடணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் போட்டிருக்கு. அப்போ 10 பெண்கள் இருக்காங்கன்னா அந்த இடத்துல அது விஷயம் நடக்குது அப்படின்றதால தான் இந்த கமிட்டியை போடணுன்னு எதனா இருக்கா? இல்லை இப்போ ஒரு 4-5 பெண்கள் இருக்கிற இடத்துல அது நடந்தால் பரவாயில்ல அப்படின்னு விட்டுற முடியுமா? அப்போது இது பல இடங்களில் இருக்குது. சில இடங்களில் வந்து அதிகாரிகளே வந்து இதை வந்து மிஸ்யூஸ் பண்ண நம்ம பார்த்தோம்ல. முன்னாடி ஒரு ஏசி ஒரு பெண் காவலரை ஃபோனில் பேச அந்த ஆடியோ வைரல் ஆச்சு. இந்த மாதிரி பல இடங்களில் ஒரு மருத்துவர் வந்து தன் கீழே வேலை செய்கிறவங்கள பண்ணுறதையோ இல்லை பெண் எஸ்பிக்கே வந்து பாலியல் தொல்லை கொடுத்து அதுக்கு மேலே இருக்கிற ஒரு உயர் அதிகாரி தண்டனை பெற்றிருக்கிறார் சார். இப்போ அதெல்லாம் ப்ரூவ்டு. இப்போ இந்த பெண், இந்த ஆண், இந்த அதிகாரி, இந்த மேல் அதிகாரி அப்படிங்கிற போது அதில் ஒன்றும் பெருசாக தவறுதல் நடக்கிறத சொல்கிறாங்க. பொத்தாம்பதுவாக இவங்க கூட பழகிறவங்களாம் இதுக்காக தான் பழகிறாங்கன்னா எத்தனையோ பெண்கள் பழகிருப்பாங்களா? அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும்ல. அப்போ அது என்ன ஆகும்? இப்போ நீங்கள் நம்ம இந்த திரிஷா விஷயத்தில் கூட அதிமுகவை அசிங்கப்படுத்தணும் இல்லை ஒரு கருணாஸை அசிங்கப்படுத்தணும்னு அதை பேசிய விவகாரம் அதில் ஒரு பெண் சம்மந்தப்படுறாள்ல. அது எப்படி ஒரு அநாகரிகமான செயல் தானே? இப்போ இதை ஒன்று கலர அதால் சவுக்கு சங்கர் பேசியதற்கு உண்டான வழக்கை அவர்கள் போட்டாங்க சார். அது வரைக்கும் நாம் அதை வரவேற்கிறோம். ஆனால் இது வந்து எப்போ சவுக்கு சங்கர் மாட்டுவார்னு அரசு பார்த்துருந்தது. இது ஒரு நல்வாய்ப்பாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தை அரசு உருவாக்குறதுனா சங்கரை கைது பண்ணுவதற்கு முன்னால் அவரை சுற்றி இருக்கிறவர்களை ஒரு டார்ச்சர் கொடுத்து அது உண்மையாக கூட இருக்கலாம். ஏன் வந்து இந்த வாரத்தில் நடக்குது? ஒருத்தன் 1 லட்ச ரூபா வாங்கினா, ஒரு 3 லட்சம் பேசி 1 லட்சம் வாங்கினா அது எப்பயோ நடந்தது. அது ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட அந்த கைது நடந்திருக்கலாம். ஒருத்தன் லவ் பண்ணுறான், அந்த மாதிரி பல பர்சனலான விஷயங்கள்லாம் எடுத்து புகார் கொடுத்து அவர் இன்னொருத்தர் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டை விலக வச்சு அப்போ ஒரு நெருக்கடியை திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள்னு நம்ம வெளியிலேருந்து பார்க்க தோணுது. அப்போது சவுக்கு சங்கர் விவகாரத்தில் இவர் பேசின அந்த கண்டென்ட்டுக்கும் போட்ட வழக்குக்கும் 100% சரிதான். இவர் பேசியதை யாருமே ஏற்றுக்க முடியாது, தப்பு தான் அப்படின்னு தான் பேசுகிறாங்க சார். காலை வரைக்கும் இந்த பேச்சு இருந்தது. மாலையில் 400 கிராம் கஞ்சாவோடு பிடிபட்டார், அவர் காரில் அது இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அரசு தன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்குதோ. ஆனால் உன்னை இந்த அரசுன்னு இல்லை, எந்த அரசாக இருந்தாலும் உங்களுக்கு இதான் வேலை. காலங்காலமாக இந்த மாதிரி கஞ்சா வச்சு கேஸ் பழைய கதையாது. எவனையாவது ஒருத்தனை பிடிக்கலையா உடனே கஞ்சா வச்சுருந்தாரு, கேஸை போட்டு உள்ள அனுப்பு அப்படின்னு மக்கள் இன்றைக்கி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஏற்கனவே அவர் அந்த காவல்துறை அதிகாரியை அவர் பேசிய பேச்சுக்கு உகந்த செக்ஷனை போட்டிருக்காங்க. அதை சரியாக சார்ஜ் ஷீட் போட்டு அதை ட்ரெயில் ஏற்றினால போதுமான தண்டனை அவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது அதை மீறி எதுக்கு இந்த கஞ்சா? இப்போ நீங்கள் அவர் சொல்கிறார் நான் எந்நேரம் கைது செய்யப்படலான்னு. அந்த காவல்துறை அதிகாரி பெண்களை குறித்து பேசி அந்த வீடியோவில் நான் எந்நேரம் கைது செய்யப்படலாம் அப்படின்னு அவரே சொல்கிறார். முன்கூட்டியே இந்த விஷயங்களை ஒரு கடந்த 4 நாட்களாகவே பேசிட்டு இருக்காரு. ஏற்கனவே முன்னால் எப்படி பேசுவார்னு, வாயா என்னை கைது பண்ணேன்னு இப்போ அந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் எந்நேரம் கைது செய்யப்படலாம் அப்படின்னு நினைக்கிறாரு, பேசுகிறார் சார். அப்படி பேசுகிறவர் தன்னை போலீஸ் ஃபாலோ பண்ணுது, நம்ம கைது செய்யப்படலாம்னு நினைக்கிறவர் ஒரு 400 கிராம் கஞ்சாவை தன் வண்டியில் வச்சுருப்பாரா? சொல்லுங்கள். ஒரு 2 சிகரெட்டில் போட்டு வச்சுருந்தாரு, பார்த்தா 4 கிங் சிகரெட்டாக இருந்தது, அதில் 2 கஞ்சா ஏற்றி வச்சுருந்தாருன்னா கூட சரி. 400 கிராம் இருக்குன்னு சொல்லு. 400 கிராம் போலீஸ் என்னை விரட்டுது, நான் எப்படி 400 கிராமோட பயணிப்பேன்? சாதாரண ஆளுக்காக தெரியுமில்ல. அப்போது இது வந்து அரசு புனையப்பட்டதோ அப்படிங்கிற அவர் மேலே ஒரு அனுதாபம் இன்றைக்கி வந்திருக்கு. இந்த கஞ்சா வழக்கை அரசு தவிர்த்திருக்கலாம், உண்மையிலே வச்சுருந்தா கூட தவிர்த்திருக்கலாம். அவர் வச்சிருக்கிற வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவ்வளோ விவரம் இல்லாத ஆள் இல்லை. போலீஸ் தரத்துன்னு தெரிஞ்சு அவர் வச்சு 100% வைத்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இல்லை ஒரு சின்ன ஒரு சின்ன பாக்கெட் வச்சுருந்தாரு, ஒரு 10 கிராம் வச்சுருந்தாரு, ஒரு 20 கிராம் வச்சுருந்தாரு, ஒரு 30 கிராம் வச்சுருந்தாருன்னா கூட சரி, நம்ம அதை ஏற்றுக்கலாம். சப்போஸ் அவருக்கு அந்த பழக்கம் இருந்து இவர் பலரால் இன்றைக்கி பலர் இன்னமும் அவன் தான் இன்றைக்கி வந்து சவுக்குக்கு கஞ்சாவை சிகரெட்டில் ஏற்றி கொடுத்த மாதிரி இன்றைக்கி பல பேர் பேசுகிறான். அவன் கஞ்சா குடிப்பேன்டா, அந்த ஆள் கஞ்சா குடிப்பான்னு ஏற்கனவே சொல்ல வேண்டியது தானே. அரசாங்கம் கஞ்சா வழக்கு போட்ட பிறகு ஆமாம் அவர் கஞ்சா பிடிப்பார், ஏன் இதை முன்னாடியும் சொல்ல வேண்டியது? இந்த கஞ்சாவை வந்து தடுக்காம சமூகத்துக்கு வெளிவராமல் வியாபாரத்திற்கு வராமல் யார் கையிலும் கிடைக்காம பார்த்துக்க வேண்டியது அரசு தானே. இப்போ எங்கேயோ ஒரு முதல்ல நம்ம அதையும் நம்ம 19 நம்ம பேசுகிறோம். இன்றைக்கி கஞ்சா எல்லாரும் வீட்டு வரைக்கும் வந்துக்குதுன்னு, இப்போ என் வீட்டு வரைக்கும் என் வாசல் வரைக்கும் வந்துக்குதுன்னு நான் சொல்கிறேன், என் கிராமத்து வாசல் வரைக்கும் வந்துக்குது.
எங்கள் அம்மா காய வச்சுதான் குண்டான்லாம் கூட காணும், தண்ணி பிடிச்சி வைக்கிற குண்டான். எவன் திருடுவான் வந்து திருடுறான் அதை. ஏதோ எங்கள் ஊரில் இருக்கிற 4 பசங்க எதனா இது எடுத்து போனால் 100-200 கிடைக்குன்னு பித்தளை குண்டான்லாம் தூக்கி போட்டான். அப்போ என் வீட்டு வரைக்கும், சிட்டியில் இருக்கிற என் வீடு வரைக்கும் வருது, கிராமத்தில் இருக்கிற என் வீடு வரைக்கும் கஞ்சா வந்துடுச்சு. நம்ம இப்போ அது பிரச்சனை இல்லை. ஒருத்தனை போலீஸ் தேடு என்னன்னு கைது செய்யப்படலாம்னாரு. அப்போ கூட இருக்கிறவங்களும் கைதாகிறாங்க. அப்படி இருக்கிற சூழலில் இந்த 400 கிராம் கஞ்சாவை அறிவுள்ளவன் வைப்பானா? நம்ம ஐயாட்டே இந்த விஷயத்தை வாய்ப்பு இல்லை. ஐயாட்டே இந்த விஷயத்தை நான் கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஐயா, மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இந்த பெண் குறித்து, பெண் காவலர்கள் குறித்து பேசுறது, இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இருந்தாலும் இப்போ கஞ்சா அவர் வைத்திருந்தார் அப்படின்னு சொல்றது ஒரு முகாந்திரம் இருக்கிற மாதிரியான விஷயமாக இல்லை. ஏன்னா சமூக வலைதளங்கள்லையும் சரி நிறைய பேரும் அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய வழக்குகள் இந்த மாதிரி முன்னாடி எல்லாம் கஞ்சா வச்சு பிடிக்கிறது அப்படிங்கிறதுலாம் நடந்திருக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்னொரு பெரிய விஷயம், அவரை கைது செய்து கொண்டு போகிறப்ப அவர் சொல்கிறார், நான் இந்த திமுக அரசினுடைய குடும்பங்கள் இவங்க செய்கிற இவங்களுடைய தவறுகள் எல்லாம் சுட்டி காட்டுறேன், அதை தடுக்கணுங்கிறதுக்காக என்ன கைது பண்ணுறாங்க, திட்டமிட்டே பொய் வழக்கு போடுறாங்கன்னு சத்தம் போட்டுக்கிட்டே பத்திரிகையாளர்களை நோக்கி அவர் குரல் எழுப்பிக்கிட்டே போகிறார். என்ன காரணம்? அந்த மாதிரி திட்டமிட்டு தான் இந்த அரசு அவரை ஒருவேளை அவங்களுடைய திமுகவுடைய குற்றங்கள்லாம் சொல்றாருங்கிறதுக்காக தான் இந்த கைது நடவடிக்கையா? அந்த மாதிரி கைது செய்யறதா இருந்தா இவர் நீதிபதிகளை சத்தாச்சிட்டு சிறைக்கு போய் வெளியில வந்ததுக்கு அப்புறம் பலமுறை முதலமைச்சரையும் உதயநிதி அவர்களை பற்றி கண்ணா பின்னான்னு பேசியிருக்காரு. இவர் பேசின பேச்சுக்கள் காதல் கொடுத்து கேட்க அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் அவருடைய தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் குடும்பத்தை பற்றியெல்லாம் பேசியிருக்காரு. அப்போ பேசும்போதெல்லாம் இவரை நாங்கள் கைது செய்யாமல், இப்போ காவல்துறை அதிகாரிகளை பேசினார் அப்படிங்கும்போது காவல்துறை அதிகாரிகளே அவங்களுக்கு பொறுக்க மாட்டாமல் தான் அவங்க இந்த ஆளை கைது பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இவர் ஏர்போர்ட்டார் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்கெட்சு போட்டு அங்கே வேலை பார்த்தவனுகளை எல்லாம் ஒவ்வொருத்தனாக பிடிச்சி அதுக்கப்புறம் இவனை பிடிச்ச மாதிரி சொல்கிறாரு. அது ஒரு போர்க்காலங்களில் அந்த வியூவம் வகுக்கிறதுக்கு தலைவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னா பக்கத்தில் இருக்கவங்க படைகளை எல்லாம் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் தலைவனை கொல்லணும் அப்படிங்கிறது போர்க்காலத்து. ஆனால் அது இதுக்கு பொருந்தாது. அதான் தளபதி ஸ்டாலினா, இது அதுக்கு பொருந்தாது. சரிங்களா? இது அந்த ஆள் ஏற்கனவே பாய் மனசுடைஞ்சு அவங்களுக்குள்ள சில இதுகள் கஷ்டமா இதெல்லாம் போடக்கூடாதுன்னு முத்தலிஃப் அவர்கள் இதெல்லாம் போடக்கூடாதுப்பா, நான் சொல்கிறேன் நீ போடாதேன்னு சொல்லியிருக்காரு. சொல்லி மீறி போட்டதுனால தான் நமக்கு இனிமேல் இந்த சேனலில் இருக்க எனக்கு அவரே பேட்டி கொடுத்துருக்காரு. நான் இதில் பயணம் பண்ணுறது சரியில்லை, ஒன்னால சேர்ந்து நானும் கெட்டு போயிடுவேன் அப்படின்னு. முதல்ல அரசு அவர்களை தற்காத்துறதுக்கு நீங்க பேசுங்க, சும்மா இருங்க. சொல்ல வர்றதுக்கு ஏதோ சொல்றாரு அவர், கருத்து சொல்லிடுறாரு. சார், நானே முதல்வர் இருந்தா கூட என்னை பத்தியோ என் குடும்பத்தை பற்றி இப்படி பேசினா அந்த நடவடிக்கை நான் எடுக்கத்தான் செய்வேன். சவுக்கு மீடியான்னு ஒன்று இருக்குது, எவனா சுற்றி எவனாங்கிறான் முதல்ல அவனை போடுறான், ஆப்பத்தில் சுற்றி திருட்டு நடுவில் இருக்கிறது அப்புறம் சாப்பிட்றான் பாரு. அந்த மாதிரி பண்ணது நான் ஒத்துக்கிறேன் சார். அப்படி தான் சார் செய்வாங்க, இவங்கன்னு இல்லை, வேற யாராக இருந்தாலும் செய்வாங்க. சும்மா நாங்கள் அதுக்காக செய்யலன்னு போய் பேசாதீங்க. நீங்க தான் செஞ்சீங்க, நீங்க தான் செய்திருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய கேப்டன் இல்லை. ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி இல்லை, இவரை போய் கைது செய்யறதுக்கு நாங்க சுத்தி வளைச்சு இவர் மேல ஒரு பொய் கேஸ புனையறதுக்கு நாங்க ஒண்ணும் இல்ல. அப்படி சுத்தி வளைச்சு தானே சார் வந்திருக்கீங்க. சரியா? உங்களுக்கு எது இஷ்டமோ அப்படியே நீங்க வச்சுக்கோங்க. இல்ல நடந்திருக்குல்ல, அப்படிதான் நடந்திருக்கு. எப்படி வேணாலும் அவன் பேசுனது தரங்கட்ட வார்த்தை, தரம் இல்லாத வார்த்தை. பணிக்கு போகக்கூடிய அத்தனை பெண்களையும் தரம் இல்லாம பேசுறான். அவன் குடும்பத்துல அவனுக்கு அந்த ஆளுக்கு ஒழுக்கம் இருந்திருக்கணும். அந்த ஆள் எதுலயாவது ஒழுக்கமா இருந்தாலும் நீங்க தரமோட பேசலாம், நம்ம தரமோட பேசலாம், நம்ம ஒருமையில பேசலாம். இல்ல, அவர் ஒரு ஒழுக்கம் இல்லாத நபரு அடுத்தவன் பொண்டாட்டிய கவர்ந்தாரு. அந்த பிள்ளைய கொஞ்ச நாள் வச்சு அதுக்கு ஒரு வயித்துல ஒண்ணு உண்டான இல்ல. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள போகலாம். ஒழுக்கம் எப்படிங்கிற அரசியல் ரீதியான எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை. நீங்க நான் சொல்றது இல்லையா, தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நம்ம போக வேணான்ற ஒவ்வொருத்தருக்கு ஒரு விஷயங்கள் இருக்கு. நம்ம அரசியல் ரீதியாக போவோம். ஒரு பாட்டு ஒண்ணு தெரியுமா, விளக்கு அணைச்சா எல்லா விளக்குமாறும் ஒண்ணுதானே. சொல்லுங்க. அந்த மாதிரி நாட்டுல பல பேரோட மறுமுகம் அந்த விஷயத்துல கீழ்த்தரமா தான் இருக்கும். பாருங்க, அது ஒரு தவறான நபருங்கிறத சுற்றி காட்டுறதுக்காக தான் அதை சொல்றேன். ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு தவறான நபரு, அதனால அவர் தன்னை போலயே எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு.
ரெண்டாவது வந்து அவரை கைது செய்த இடம் வந்து தேனி மாவட்டத்தில், ரெண்டாவது தேனி நகரில் லாட்ஜில் தங்கியிருக்காரு. அந்த லாட்ஜில் தங்கியிருக்காருன்னா அது அங்கே தேனியை பொறுத்த மட்டும் கஞ்சா வந்து கொஞ்சம் நாங்களும் அதிகமாக அங்கே கேட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். பாருங்கள், ஒரு இதை எடுத்து பாருங்கள், காவல்துறை இதில் கஞ்சா அந்த மாவட்டத்தில் அதிகமாக பிடிபடும். மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் இருக்கிறதுனாலையும், ரெண்டாவது அதிகமாக கஞ்சா குடிக்கிற ஆட்கள் வந்து அந்த பகுதியில் அதிகமாக பரவிட்டாங்கிறதுனாலையும் தான் அங்கே கஞ்சா பழக்கம் ரொம்ப சர்வசாதாரணம். தேனி மாவட்ட மக்களே இல்ல தேனி மாவட்ட மக்கள் நான் என்ன வேற மாவட்டமா? நான் தேனி மாவட்டம் தான், பொத்துங்க. அதனால நீங்க பிடிக்கலன்றதுக்காக பிடிக்கணும்னு அசிங்கப்படுத்தாதீங்க சார். சும்மா இருங்க சார், ரொம்ப ஓவரா. சென்னையில இருந்து தேனிக்கு போயிருக்காரு 400 கிராம் கஞ்சா எடுத்துக்கிட்டு. எப்பா இவர் இங்க இருந்து எடுத்துட்டு போலப்பா, அங்கேயே போயிருக்காரு. அந்த கிடைக்கல சென்னையில, அங்கேயே வாங்கி அங்க லாட்ஜ்ல போய் தங்குறாரு. தங்கின போது இங்க பாரு கண்ணு, ஒருத்தனை எடுத்துட்டு வாங்க, ஒரு 500 ரூபாய் எடுத்து 500 கிராம் எடுத்துட்டு பாருங்க. தனக்கு சென்னையில கிடைக்குமே. இங்க பாரு கண்ணு, அவர் வந்து செயின் ஸ்மோக்கர். அவருக்கு வந்து கஞ்சா இல்லாம அவர்னால இருக்க முடியாது. செயின் ஸ்மோக்கர் வந்துங்க வெளிப்படையா கஞ்சா பிடிக்க முடியும். இங்க பாருங்க, சொல்றது கேளுங்க சார், கொஞ்சம் என்ன பேசத்தான் விடுங்களேன். நீங்க தவறான தகவல்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எனக்கு தனிப்பட்ட விஷயம் பாருங்க, அவர் தனிப்பட்ட முறையில எனக்கு தெரிஞ்சதுனாலதான் நான் பேசுறேன். அவர் ஏற்கனவே ஒரு முறை வந்து அந்த ஆளை வந்து என்னுடைய கஸ்டடியில வச்சிருந்தேன். என்னுடைய நண்பருடைய கஸ்டடியில ஒரு 15 நாள் ஒழிச்சு வச்சிருந்தோம். போலீஸ் தேடுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த நேரத்திலேயே எங்களுக்கு தெரியாமலே, என்னுடைய நண்பருக்கு தெரியாமலே இந்த ஆளு போய் கஞ்சா என்னடா வாட வருதுன்னு பார்த்தா கஞ்சா வாங்கி போட்டு தூளை போட்டுக்கிட்டு இழுத்துட்டோம். மாதிரி எல்லாம் ஐயா நீங்க உங்களை குறை சொல்லியிருக்காரு, உங்களை ஆட்சியை குறை சொல்லியிருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் குறித்து பேசியிருக்காரு, முதல்வர் குறித்து பேசியிருக்காரு, முதல்வர் குடும்பங்கள் குறித்து பேசியிருக்காரு. நீங்க அவர் சொன்னதுல தவறான கருத்து இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்காக அந்த மனிதனுடைய கேரக்டர் அதுக்கு வந்து நாங்க கடந்து போயிட்டோம். எப்படி அரசியலுக்கு வந்துருச்சு எங்க குடும்பம். அரசியலுக்கு வந்ததுனால இது எல்லாரும் விமர்சனத்துக்கு உள்ளானதுதான். ஆகையினால எங்க குடும்பத்தை பத்தி பேசுனதுல நாங்க அந்த ஆளு மேல வழக்கு போடல. நாங்க கம்ப்ளைண்ட் உங்க ஆட்சியை பத்தி பேசியிருக்காரு, அதுக்கு மறுப்பு தெரிவிங்க. கேளுங்க, அதுக்கு கூட நாங்க வந்து எந்த விதமான நடவடிக்கையும் அவர் மீது எடுக்கவில்லை. ஏன்னா ஒரு மெண்டல் ஒரு குடியாரன், ஒரு கஞ்சா குடியாரன் வந்து பேசுறான் அப்படின்னா அவனுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய வேலை எங்களுக்கு இல்லை. இப்போ காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்குன்னா பெண்களை வந்து தவறாக சித்தரித்ததாகவும் அந்த ஆள் பேசின வார்த்தைகள் வந்து பெண்குலத்துக்கே இழிவு. அது எல்லாரும் ஏற்றுக்கிறோங்க. அதை ஏத்துக்கிட்டீங்கன்னா அப்போ கூட அமைக்கிட்டு இருங்க. கஞ்சா கேஸ்னா கஞ்சா பிடிச்சதுனால தானே போட்டிருக்கு. நாங்க என்ன ஜெயலலிதா அம்மாவா? ஒரு ஜட்ஜுடைய மருமையன் வந்து திருச்சியில போய் கஞ்சா வச்சிருந்தான், 1 கிலோ கஞ்சா வச்சிருந்தான், அவன் மேல கஞ்சா கேஸ். இந்த 3 ஆண்டு காலத்துல நாங்க யாரையாவது கஞ்சா கேஸ்ல எந்த அரசியல்வாதியாவது அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? ஏன் நீங்க எங்களை இப்போ தவறான வார்த்தைக்கு போறீங்க? அந்த ஆளு கஞ்சா குடிக்கிறான், கஞ்சா குடிச்சதுனால இருந்ததுனால வேணா உங்களுக்கு சந்தேகமா இருந்தவன்னா மெடிக்கல் சர்டிபிகேட்ல அவனை டெஸ்ட் பண்ணி பாருங்க. அவனுக்கு கஞ்சா குடிச்சா அவன் மூளை கீழே எல்லாம் பாதிப்பு இருக்கா இல்லையான்னு பாருங்க. சும்மா நாங்க வந்து பொதுப்படியா வந்து எந்த காவல்துறையும் அந்த ஆள் மேல வழக்கு தொடுக்காது. காவல்துறை வழக்கு வந்து நேர்மையா தான் போயிட்டு இருக்கே தவிர இதுல இங்க பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு மனிதன் வந்துட்டான், தவறான மனிதன், அவனை எப்படியாவது திருத்த முடியுமான்னு தான் நாங்க பார்த்தோம். இவ்வளவு காலமா திருத்த முடியாத காலகட்டத்துல காவல்துறை அவன் மீது நடவடிக்கை. உங்களுக்கு ஆதரவாக பேசணும், எங்களுக்கு ஆதரவா பேசணும் அவசியம் சார். எங்களுக்கு ஆதரவா பேச வேண்டிய அவசியம் இல்லை. அக்யூஸ்ட திருத்துறாங்க சார். ஒரு அக்யூஸ்னா அவனை வந்து தண்டனை கொடுக்க வேண்டியதானே, எஃப்ஐஆர் போட வேண்டியதானே? எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலுக்கு போனா எது ஜெயில என்ன பண்றாங்க? திருத்துறது தானே சிறை கூட. உங்களுக்கு எப்போ தெரியும் அவர் தவறான மனிதர்? பாருங்க, உங்களுக்கு எப்போ பாருங்க, அவன் வந்து ஒருமையில நம்ம பேச வேணாம். நம்ம ஊடகவியலாளர் இங்க பாருங்க, என்றைக்கு வந்து அவரு குடும்பத்தோட இருந்தாரோ காவல்துறை பாருங்க, அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. காவல்துறையில இருந்து இந்த ஆளு வந்து கையாடல் பண்ணி இல்லாத செய்திகளை சொன்னதுனால சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவருடைய கிட்டத்தட்ட இவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து சஸ்பெண்ட் பண்ணது வந்து யார் பண்ணது? அவர் நம்ம எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் பண்ணது. ஆகையினால இவர் எடப்பாடி அரசை பற்றியும் அந்த காவல்துறை அதிகாரிகளை பற்றி தவறாக பேசினார். அப்போ நம்ம எதிர்கட்சியாக இருந்ததுனால நமக்கு சாதகமாக பேசினார். உண்மையை சொல்கிறேன்னா
நம்ம எதிர்கட்சியாக இருந்ததுனால நம்மளை சாதகமாக பேசினாரு, ஆளுங்கட்சியாக பேசினாரு. இப்போ நம்ம ஆளுங்கட்சியாக வந்ததுனால இப்போ எடப்பாடியாருக்கு ஆதரவாகவும் நம்மளை தூத்தியும் பேசுகிறாரு. அதனால நாங்கள் அதை பற்றி அவங்க அதிமுக வேலையை பிடிங்கிட்டாங்க, நீங்கள் அவரோட சம்பளத்தை பிடிங்கிட்டீங்க. நாங்கள் எங்கே நாங்கள் சம்பளத்தை நாங்கள் பறிக்கலை. எப்பயுமே நீதிமன்றத்தில் எந்த ஒரு அரசு பணியாளருக்கும் ஒரு தண்டிக்கப்பட்டாச்சுன்னா அவருடைய இது வந்து கேன்சல் ஆகிடும். சரிங்களா? தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு சம்பளம் போகாது. சஸ்பென்ஷன்னா அந்த ஆளுக்கு அரை சம்பளம் கொடுப்பான். இவர் சஸ்பெண்ட் பண்ணி பல ஆண்டு ஆயிடுச்சு. ஸோ அதனால் பல ஆண்டுகள் ஆனதுனால கோர்ட்டில் மறுபடியும் இந்த ஆள் மேலே வழக்கு இதாகி அரெஸ்ட் ஆனதுனால அது இதாகிடுச்சு. அதுக்கும் எங்கள் அரசுக்கும் சம்பந்தம். அவர் தவறான மனிதர்னு உங்களுக்கு தெரியும், உங்கள் அரசுக்கு தெரியும். அரசுக்கு தெரிஞ்சதுனால தாங்க அரசு அந்த நடவடிக்கையை எடுக்குது. முதலமைச்சர் அவரே சொல்றாரு அவருடைய பேட்டியில 25 நிமிடங்கள் முதல்வரோட தான் பேசினதாகவும், முதல்வர் தன்னுடைய மகன் உதயநிதி அவர்களை கொஞ்சம் பார்த்துக்குங்க தம்பிய அப்படின்னு சொன்னதாகவும் அவர் தன்னுடைய சமீபத்திய இறுதியான பேட்டியில சொல்லியிருக்கார். அவர் தவறான மனிதர்னு திமுகவுக்கு தெரியுதுன்னா 25 நிமிஷம் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஒரு முதல்வர் ஒரு ஊடகவியலாளரை சந்திக்க வேண்டிய அவசியம். இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாத விஷயத்தில் நான் போய் பதில் சொல்ல விரும்பலை. ஆனால் நீங்கள் சொல்லி தம்பியை பார்த்துக்கோங்கன்னு சொன்னாருன்னு சொல்கிறீங்க பாருங்கள். அவரை பற்றி தவறான செய்தியில் இவர் அதிகமாக பேசிக்கிட்டு இருந்தார், பரப்பிக்கிட்டு இருந்தார். ஒரு கால் அதுக்காக வேணால் நீங்கள் தம்பியை பற்றி நீங்கள் அப்படி எதுக்கு பேசுகிறீங்க, பேசாதீங்க, தம்பியை உங்கள் தம்பி மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்திருக்கலாம். அது சொன்னாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நீங்க சொன்னதை வச்சு நான் சொல்றேன். நானும் சொல்லல, அவருடைய பேட்டியில அவருடைய வாக்குமூலம் மாதிரி கொடுத்திருந்தார். இங்க பாருங்க, எப்பயுமே இந்த மைண்டு வந்து ஒரு நிலையில ஒரு மனிதனுக்கு இருக்கணும் அப்படின்னா நார்மல் மனிதனா இருக்கணும். எந்த போதைக்கையும் அடிமையாகக்கூடாது. போதைக்கு அடிமை, போதைன்னா நான் சொல்றது தண்ணி அடிக்கிறதோ கஞ்சா குடிக்கிற போதை மட்டும் இல்ல, அவருக்கு புகழ் போதைக்கு மொத்த ஹோல்சேல் மார்க்கெட்டு மொத்த குடோனு அதை ஊக்குவிக்கிறவங்க போதைக்கு மக்கள் அடிமையாகிடக்கூடாது. என்னங்க பேச்சு பேசுறீங்க நீங்க? இப்பதான் தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே ஜாலியா வந்திருக்கீங்க. அதனால உங்களுக்கு அப்படி காலையில இருந்து நாங்க இங்க 10 மணில இருந்து காத்துட்டு உக்காந்துட்டு இருக்கோம். நீங்க இப்ப எந்திரிச்சு பாருங்க, நீங்க அவர் பேசின பேச்சு வீடியோவில் இருக்கு, அதுக்கு உரிய செக்ஷனை போட்டீங்க. எல்லாரும் வந்து பேசலாம் சார். பாருங்க, மருதையன் அவருக்கு கொஞ்சம் நேரம், மருதையன் எவ்வளோ பெரிய மாக்காய்க்கா, எவ்வளோ பெரிய மனுஷன் அந்த ஆள். ஏங்க அந்த ஆள் இன்னைக்கு சவுக்கு சங்கரை அவன் பேசுறாருங்க. அதை மாதிரி பல பேர் இப்போ இவ்வளோ நாள் என்னையா பண்ணியிருந்தீங்க? அப்போது திமுக இதை இவங்க மாதிரி ஐயா மாதிரி ஆளுங்களை வச்சு இந்த 200 ரூபா ஊப்பின்றாங்களே அந்த மாதிரி ஆளுங்களை வச்சு கஞ்சா வழக்கு போட்டதை நியாயப்படுத்துகிறார்கள். இப்போ இவங்களோட எண்ணமே கஞ்சா பிடிக்கிறவன் அவன் கஞ்சா பிடிக்கிறவன் அப்படின்னு இன்னைக்கு உங்களால சொல்ல முடியுமா அந்த ஆள் கஞ்சா குடிக்கலன்னு? ஏங்க பிடிக்கிறவனா இருந்தா கூட கையில வச்சிருக்க மாட்டாங்க, போலீஸ் தேடுற போது. போலீஸ் அந்த ஆளை தேடுதுன்னு அந்த ஆளுக்கு என்ன தெரியும்? அவரே சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஆளு சொல்லுவாரு, சார் இங்க பாருங்க, இங்க பாருங்க, நீங்க இப்ப காவல்துறையில இருக்க அதிகாரி அவன் தான் கையில வச்சிருங்க கஞ்சாவை, வண்டியில தானே வண்டியில ஒளிச்சு வச்சிருந்தாங்க. யார் ஒளிச்சு வச்சாங்கிறதான் இப்போ ஒரே இதா இருக்கல. 400 சொச்சம் கிராமும் ஒரே இடத்துல வைக்கல, மொத்தமா கிட்டத்தட்ட 4 பிரிவா வந்து ஒரு 50 கிராம் 60 கிராம் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இதுலயும் முடிச்சு போட்டு வச்சிருந்திருக்கான். இங்க பாருங்க சார், அவர் வச்சா 400 கிராம் மொத்தமா எப்படி அதை வச்சிருப்பான் அந்த ஆளு? எப்படியா வச்சிருந்தா எடுத்தாச்சு. அதான் விழாவாரியா எஃப்ஐஆர்ல சொல்றாங்க. எஃப்ஐஆர் படிச்சு பாருங்க, உங்களுக்கு மாற்று கருத்தா நீதிமன்றத்துல பொய் வழக்குன்றாங்க. பொய் வழக்கு நீதிமன்றத்துல வழக்கு வருது இல்ல, அப்ப நீங்க வாதாடுங்க. ரெண்டு புகார சவுக்கு மேல சங்கர் மேல வாங்கி அதுல எஃப்ஐஆர் போடுங்க, உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. ஏற்கனவே பல விஷயங்களை பேசியிருக்காருல, அதில் யாராவது ஒருத்தர் மேலே அலிகேஷன் பேசியிருப்பார்ல, அவங்ககிட்ட ஒரு புகாரை வாங்குங்க, ஒரு எஃப்ஐஆர் எதுவுமே சேருங்க. அதெல்லாம் நம்ம வேணான்னு சொல்லலை, அது வந்து சட்ட ரீதியாக அவங்க பார்த்துக்கிறாங்க. கஞ்சாங்கிறது ஆட்சியாளர்கள் பயன்படுத்துகிற கடைசி ஆயுதம். நாங்க இதுவரை கடைசி ஆயுதம் மாதிரி வழக்கு போட்டதே இல்லை. தவறான பதிவு பண்ண வேண்டாம் மூர்த்தி அவர்கள், தயவு செஞ்சு நீங்க தவறான செய்தியை பதிவு பண்ணுங்க. இதுவரை யாரு மேல எங்க அரசு ஏற்கனவே செஞ்ச தவிர நீங்க செய்யாது. நாங்க அதை பண்ணல. நீங்க இங்க பாருங்க, எங்களுக்கும் அவங்க நீங்க திறமையான போலீஸ் தானே,
ஏற்கனவே போட்ட செக்ஷன்ல கரெக்டா சார் இது இங்க பாருங்க மேட் அவுட் இங்க பண்ணுங்க. பாருங்க அதுக்கு தண்டனை இங்க நோக்கி பாருங்க போகட்டும். இங்க பாருங்க இது தேனி போலீஸ் போட்டிருக்கு. கஞ்சா வழக்கு போட்டது தேனி போலீஸ். அது என்ன லண்டன் போலீஸா? எல்லாம் தமிழக காவல்துறை தானே ஐயா. சொல்லுங்க. அது லண்டன் போலீஸ் சைபர் கிரைம். இது எல்லண்டோ தமிழ்நாடு போலீஸ் இல்லையா அது? இங்க பாருங்க தமிழ்நாடு போலீஸ் தாங்க. வண்டியை சர்ச் பண்ணும்போது வண்டியில இருந்து எடுக்கிறாங்க, ரூம்ல இருந்து எடுக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? ரூம்ல 4 சிகரெட்ல கஞ்சா. இந்த விஷயம் நம்ம இது நீங்களும் போயிருப்பீங்க, நானும் போயிருக்கேன். போலீஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பண்ணுவாங்க சார், அது காவல்துறையினுடைய நடவடிக்கை. இப்போ தப்பே செஞ்சா கூட போலீஸ் எப்படி நம்மளை கொஞ்சம் என்னக்கா சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கிறது நமக்கு தெரியல. இந்த விஷயங்கள் நம்ம கடந்து போகலாம்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி பேச்சுவாக்கில் சொன்னீங்க, இது வந்து கடைசி ஆயுதம். இந்த அரசு வந்து இந்த விஷயத்தை கடைசியா தான் போலீஸோ அரசோ எடுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்களா அப்படின்னு சொல்றீங்க. நடந்ததா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். ஆனா இப்படி ஒரு மனிதரை தொடர்ந்து நிறைய ஊடகவியலாளர் இருக்காங்க, இப்படி டார்கெட் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ண வேண்டியதுக்கான காரணம் என்ன இந்த அரசுக்கு? அரசுக்கு எதிராக பேசுறது தான். இன்னைக்கு வந்து நீங்கள் தப்போ சரியோ அரசியல் நடக்கிற பல விஷயங்களை ஒன்று அறப்போர் ஜெயராமன் பேசுகிறாரு. அவர் கூட இடையில வந்து அவர் திமுக சார்பாக போயிட்டாரெலாம் ஒரு குரலை கிளப்பி விட்டாங்க. ஆனால் 2-3 விஷயங்களில் அவர் தொடர்ந்து பேசினார். அடுத்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேசுகிறவர் சவுக்கு தான். வேறு யாரும் இந்த மாதிரி பேசுகிறது இல்லை. பட் அந்த ஸ்லாங்கில் நமக்கு வந்து தப்பு தான். அப்படி இருக்கிற போது இவங்க இது செய்கிறது இயல்பு தானே சார். இது நீங்கள் எந்த அரசாக இருந்தாலும் இப்படிதான் நடத்துப்பாங்க. இதுதான் வந்து அரசோட குணம். பொதுவா நீங்க இங்க பாருங்க, எல்லாமே பொதுவா தான் பேசுறீங்களே தவிர ஏன் அந்த ஆளு செஞ்சிருக்க கூடாதுன்னு அந்த ஹாஸ்பிடல்ஸ்ல ஏன் யோசிக்க மாட்டீங்க? நான் தான் சொல்லணுங்க, அந்த ஆள் பேசுறது தப்பு. அந்த ஆளு கஞ்சா வச்சிருக்க கூடாதுன்னு ஏன் நினைக்க மாட்டீங்க? அதே புள்ளிலே இருக்கீங்களே ஐயா. ஆனா அதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குல்லன்றாரு. பாருங்க, அவர் கஞ்சா குடிக்கிற நபரு, அதை இல்லைன்னு மறுக்க முடியாது, எனக்கு நல்லா தெரியும். வேணா நான் எந்த கோர்ட்ல வந்து எங்க வேணாலும் சாட்சி சொல்ல நான் தயாரு. அந்த ஆளு கஞ்சா குடிச்சுக்கிட்டு கஞ்சா வித்தன்னு நீங்க சொல்லுங்கய்யா, கன்ஃபெக்ஸ் ஸ்டேட்மெண்ட் வேணா கொடுங்க, நான் தான் அவருக்கு வந்து கஞ்சா சப்ளை பண்ணேன்னு கொடுங்க, நம்ம அதை ஒத்துக்கலாம். பாருங்க இப்படி, அதாவது இவங்க இல்ல கூட நின்று பார்த்த மாதிரி, அதாவது காட்டுக்காரன் சில பேர் நீங்க அவரை ஒருத்தர் ஒரு அஃபென்ஸ் செஞ்சு தான் எஃப்ஐஆர் பண்றதுலாம் இல்லை சார். இப்போ நம்ம இங்கே பேசி நிற்கிறோம். இப்போ நம்ம 3 பேரும் போது ஏதோ நீங்கள் ஒரு புகார் கொடுத்து இவர் மேலே புகார் கொடுத்து இவர் மேலே போட மாட்டாங்க. கொடுத்து கூட ஒருத்தர் எஃப்ஐஆர் போட்ட மாதிரி கூட போலீஸ் ஃப்ரேம் பண்ணலாம். அப்புறம் தான் நம்ம நிரூபிக்க வேண்டியிருக்கு. இல்லை நாங்கள் அந்த ஸ்டுடியோவில் நீங்கள் உட்காந்துருந்தோம், போனோம் வந்தோம், எங்கள் செல்ஃபோன் டவர் எடுங்க, அதை எடுங்க, நம்ம தான் நிரூபிக்க வேண்டியிருக்கோம். இப்போ போலீஸ் நினச்சா ஒருத்தரை ஒரு எஃப்ஐஆர் போட்டு உள்ளே ஈஸியாக வைக்கலாம். அது பொய் இல்லை உண்மைங்கிறது அப்புறம் தானே. அப்படி இருக்கிற போது நீங்கள் ஒரு 2 கேஸ் எக்ஸ்ட்ரா கூட போடுங்க, போட்டு கூட இன்னொரு ரிமாண்டை காட்டுங்க. இந்த கஞ்சாங்கிறது இது போட்டாலே வேஸ்டானுங்கப்பா கஞ்சாவை தந்து அப்படின்ற ஒரு பேச்சு சமூகத்தில் இருக்குல்ல, அதுக்கு ஏன் இடம் தரீங்க? அப்போது உங்களால் ஏற்கனவே போடப்பட்ட செக்ஷனில் கரெக்டாக கேஸை மேர்டர் பண்ணி கொண்டு போக முடியாதுன்ற அவநம்பிக்கை உங்களுக்கே இருக்குது. ஒருத்தனை இப்போ நீங்கள் சில கிரிமினலை பிடிச்சா குண்டாஸ் போட்டுருவாங்க. ஏன் குண்டாஸ் போடுறாங்க? ஏற்கனவே அவன் ரிமாண்ட் ஆகியிருக்கிற கேஸில் ஈஸியாக பெயிலில் வந்துடுவான். குண்டாஸ் போட்டால் குறைஞ்சது ஒரு 6 மாத காலங்கள் அவனை உள்ளே வைக்கலாம். அவன் நீதிமன்றத்துக்கு போனால் கூட அந்த குண்டாஸ் கேஸ் வரிசையில் வருவதற்கு அந்த போர்டில் வந்து அது உடையலான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் அந்த இயரிங்கில் வருவதற்கு குறைஞ்சது ஒரு வழக்கில் 6 மாதங்கள் 8 மாதங்கள் வரை ஆகிடும். அப்போ ஒருத்தனை குறைந்தபட்சம் ஒரு 6 மாதம் முடக்கணும், அவனோட பெயிலை தடுக்கணும்னா இந்த மாதிரி குண்டாஸை போட்டுருவாங்க. அது புட்டப் கேஸ் தான். பெரும்பாலான குண்டாஸுகள் புட்டப்பாக தான் இருக்கும். குண்டாஸ் போடுவதை விட அவன் பெரிய கிரிமினலாக இருப்பான், அது வேறு விஷயம். அவன் அக்யூஸ்டாக இருப்பான். ஆனால் அந்த அக்யூஸ்டு போடப்பட்ட அந்த செக்ஷன்லேருந்து மேலோட் ஆகி அவன் வந்து பெயில் கேட்டக்கூடாதுக்காக தடுக்கிற வழி. அதே போல் இது வந்து அரசு பயன்படுத்தி, ஏன்னா கடந்த கால அரசுகள் இது மாதிரி பயன்படுத்தியிருக்காங்கல்ல, அப்போ இதுவும் பொய்யா தான் இருக்கும். தேடப்படுற ஒரே பேசிக் தான். பின்னாடியே போலீஸ் தெத்தின்னு வந்து நான் கஞ்சாவோடய ஓடுவேண்ணா. இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். இன்றைக்கி யார் பேசுகிறாங்க? இன்றைக்கி திமுக பேசுது. அதே மாதிரி ஓபிஎஸ்க்கு எதிராக இபிஎஸ்க்கு ஆதரவாக ஓபிஎஸ்க்கு எதிராக கண்ணாமண்ணான்னு அவர் பேசியிருந்தார். ஓபிஎஸ் திமுக இவங்க 2 பேரும் இவங்களுக்கு இப்போ பிரச்சனையே இவங்க அந்த பெண் காவலர்களை இவங்க இழிவாக பேசுகிறது, அந்த அதிகாரியை பேசுறது கூட இல்லை. அவன் கஞ்சா அவன் கஞ்சா பிடிக்கிறவன், அவன் கஞ்சா வச்சிருந்தான்னு நிறுவ வராங்க. ஒரு மனிதன் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் அவர் மேலே வந்து ஒரு விஷயத்தை வந்து நிறுவனம். ஏன்னா கஞ்சா அவர் வச்சிருக்க மாட்டாருன்னு பல பேர் பேசுறாங்கல்ல, அதை ஊர்ஜிதம் பண்ற வேலையை இப்போ இவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க.
எங்களுக்கு அந்த ஆள் மீது காழ்ப்புணர்வு இருந்திருந்தா இவ்வளவு காலம் நாங்க வெளியில விட்டு வச்சிருக்கோம். இல்லையா, இவ்வளவு காலம் அவருக்கு உங்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கிறப்ப நீங்க அவர் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு. இந்த 3 ஆண்டு காலம் எங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அந்த ஆளு எங்களுக்கு ஆதரவா பேசுனதே இல்ல சார். ஏற்கனவே 3 ஆண்டு காலத்துல நாங்க எதிர்கட்சியா இருக்கும் போது பேசி இருக்கலாம். இப்ப இந்த ஆளு எங்களுக்கு ஆதரவா பேச. இவர் யாரோட 3 ஆண்டு காலமா நாங்க அந்த ஆள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்து இப்ப நாங்க நடவடிக்கை எடுக்கல. காவல்துறையை அசிங்கமா பேசுனதுனால எடுக்கிறாங்க. ஒரு மனிதன் தவறு செஞ்சிட்டான்னு சொல்லிட்டு அவனை போய் எல்லாம் சர்ச் பண்ணும்போது இந்த இதெல்லாம் வருது. இன்னும் என்னென்ன வருமோ, அதாவது நீங்க இப்ப இது மட்டும்தான் வந்திருக்கு. இன்னும் நல்லா தேடி என்ன பண்ணும்போது இன்னும் பல்வேறு வழக்கு என்னென்னலாம் வருங்க உங்களுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இமேஜினேஷன் பண்ணி எல்லாம் சொல்ல முடியாது. இல்ல நீங்க கரெக்ட்டா சொல்றீங்க. எங்க இருந்தது சங்கருக்கு எதுக்கு இவ்வளவு ஒழுகுறீங்க? அவராவது நேர்மையா பேசுறாரு, கரெக்ட். நீங்க ஒரு ஊடகவியலாளர், எதுக்கு நீங்க சங்கருக்கா இவ்வளவு நீங்க ஒரு ஊடகவியலாளரை தனிப்பட்ட முறையில பேசுறப்ப ஒரு ஊடகவியலாளரா நாங்க கேட்க வேண்டிய அந்த இடத்துல கேட்க வேண்டிய கேள்வி நீங்க நியாயமான முறையில நாங்க இங்க பாருங்க, இதுவரை யாரு மீதும் தேவையில்லாத நாங்க கஞ்சா வழக்குகளை போட்டு அந்த அரசியல் தலைவர்களையோ அல்லது ஊடகவியலாளர்களையோ நாங்க அரெஸ்ட் பண்ணதே கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. நீங்க இதுக்கு ஏதாவது இந்த 3 ஆண்டு காலத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இந்த ஊடகவியலாளர் மேல போட்டீங்க, இல்ல அந்த அரசியல்வாதி மீது போட்டீங்கன்னு சொல்லுங்க. சொல்ல முடியாது. நாங்க அந்த மாதிரி கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு மனித நேயம் ரொம்ப முக்கியம். மனிதன் வாழணும். மனித நேயம் அப்படின்னா கத்திரிக்காய் அதான பார்த்தேன். அதான் கடத்தல வைக்குது. அவர் சொல்றாரு எங்களுக்கு அந்த மாதிரி தனிப்பட்ட விஷயங்கள் எதுவும் காரணம் கிடையாது, அவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்றாரு. சபீர்னு ஒருத்தர் ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து ஒரு வீடியோ எடுத்து வெளியிட்டாரு. ஒரு பையன் அவனோட மனைவி பிரசவ வலியில துடிச்சா அவர் என்னென்ன அனுபவிச்சாருலாம் எடுத்து போட்டாரு. அது மிகப்பெரிய ஒரு பத்திரிகையாளராக இருந்தவர். அவர் இப்போ ஒரு டிஜிட்டல் மீடியா நடத்திக்கிட்டு. ஆமாம். அப்போ அதில் 2 காவலர்கள் உதவி பண்ணதே அவர் பெருமையாக அதில் போடுறாரு. இவங்க தரப்புலேருந்து என்ன பேசுகிறாங்க, அவங்களாம் வாழ்வதற்கு தகுதியற்றவன், அவனை வாழவே விடக்கூடாது அப்படின்னு ட்வீட் பண்ணாங்களா இல்லையா? அதாவது ட்வீட் பேசினாங்களா இல்லையா? அது ஆடியோ வெளியே வந்ததில்ல. ஒருத்தனை வாழவே விடக்கூடாதுன்னா உன் மேலே குறை சொன்னால் ஒருத்தனை நீ வாழவே விட மாட்டியா? இதுதான் ஜனநாயகமா? இதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவாங்க இவங்க? பாருங்க, நீங்க திட்டமிட்டு யாரையும் எங்களுக்கும் எங்களுடைய கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை. கட்சியின் இவர் கேட்டால் ஐடி விங்ல இருந்து இப்போ ஐடி விங்ல இருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல. ஐடி விங்ல ஒர்க் பண்றாரு. அவர் தனிப்பட்ட முறையில் சொன்னார். உங்க கட்சியில தானே இருக்காரு. உங்க கட்சியோட ஐடி விங். அதுக்காக இப்போ நான் கட்சியில தான் இருக்கேங்கிறதுக்காக நான் சொல்றதெல்லாம் கட்சியுடைய பைண்டிங் ஆகுமா? இல்ல நீங்க வழக்கு போட்டீங்கன்னா அது அந்த வழக்கு எடுத்துக்குவாங்க இல்லையா? இப்படி ஒரு குற்றம் சாட்டுறீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் என்ன மோட்டிவேஷன்ல சொன்னாருங்கிறது எனக்கு தெரியாது. புரியுதுங்களா? அவர் RS பாரதி அவர்களுடைய புதல்வன்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையை திரு மூர்த்தியார் அவர்கள் பேசுகிறாங்க. இதே இது வேற என்ன போன்ற ஒரு சில்லறைகள் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பேசியிருந்தா இவர் அதுக்கு உங்களையே நீங்க தவறா பேசிக்கிறீங்க. இல்ல நாங்கெல்லாம் அப்படித்தானே. RS பாரதி நோட்டா? RS பாரதி ஒரு முன்னாள் நாடாளுமன்ற 500 நோட்டா இல்ல அமைப்பு செயலாளர், அவருடைய நாடாளுமன்ற ஒரு 2 நாடாளுமன்ற வாயை தந்த அவரோட தகுதி தராதரம் என்னன்னு தெரியுது. ஏங்க அவர் ஒரு வழக்கறிஞர் இருக்கட்டும். அதாவது சீனியர் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் நானும் இருக்கிறேன். ஐ எம் த ஒன் ஆஃப் த பெட்டிஷனர். எப்படி தெரியுமா கெஞ்சினாரு? சீனியர் அட்வொகேட்டு இன்னொரு அட்வொகேட்டை வச்சு அந்த ஏதாவது வழக்கு விஷயமா பேசுகிறப்ப. ஆமாங்க, இந்த ஜட்ஜி சம்மந்தமாக பேசினார்ல, அதில் நானும் ஒரு பெட்டிஷனர். என் எதில் தான் RS பாரதி நீதிமன்றத்தில் ஆஜராகிறார். ஐயோ நான் வயசானவங்க, எனக்கு 70 வயசு மேலே ஆகி போச்சு. எங்கள் வீட்டில் கொரோனாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர்லாம் இருக்காங்க. என்னை ஜெயிலுக்கு அமிச்சிங்கன்னா நான் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு நான் இதாகிடும் அதாகிடும், எனக்கு சுகர் இருக்குது, பிபி இது, அதுக்கு இது இதுக்குதுன்னு பம்பி கூனி குறுக்கி தான் பெயில் கேட்டார். வெளியில் வந்து நாங்கள் திராவிட இயக்கத்தின் பாரம்பரியத்தில் வந்தவர்கள், நாங்கள் இதற்கெல்லாம் அஞ்ச மாட்டோம். பேட்டி வெளியே பார்த்துருக்கீங்க. சவுக்கு சங்கர் அவருடைய கைது பற்றி மட்டுமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த விஷயங்கள் தான் கொடுத்து நம்ம விவாதிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் நீங்கள் எந்த முகாந்திரமும் அதில் இல்லை, அவரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இருந்தாலும் இதுக்கு முன்னாடி கிஷோர் கே சாமின்னு ஒருத்தர் பாஜக ஆதரவாளராக இருந்தார், அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாரிதாஸ்னு ஒருத்தர் சமூக ஊடகங்களில், அப்புறம் சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சி சார்ந்து பேசிக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி இவங்க எல்லாம் நம்ம பார்க்குறப்ப இவங்களெல்லாம் உங்கள் எதிர்த்தரப்பினராக இருக்கிறாங்க. ஒன்று ஊடகவியலாளர்கள், இல்லை எதிர்த்தரப்பில் இருக்கிறவர்கள் சமூக வலைதளங்களில் பேசுகிறப்ப நீங்கள் இது வரைக்கும் கைதெல்லாம் அவங்கள மட்டும்தான் கைது பண்ணியிருக்கீங்க. இது திட்டமிட்ட கைது தானே, இதை நம்ம எப்படி இல்லைன்னு மறுக்க முடியும்?
நீங்கள் அவங்களுடைய பேச்சுக்கள் எதனாலங்கிறது வந்து அந்த எஃப்ஐஆர்லேயே இந்த இதுக்காகத்தான் அவங்கள வந்து கைது பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பேசுனதுகளை நீங்கள் மறுபடியும் ஒரு முறை எடுத்து பாருங்கள். எவ்வளோ வன்மமாக இந்த அரசை பற்றியும் அரசில் அங்கே வைக்கக்கூடிய அமைச்சர்களையும் குடும்பங்களையும் பற்றி பேசியிருக்காங்கங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்பயும் நேற்றைக்கு கூட ஒளிபரப்பாயிருக்கு. ஒரு சாமியும் நானும் ஒரு டிபேட்டில் உட்காந்து தான் பேசணும், கிஷோர் கே சாமி சாமியும் நானும். பட் இருந்தாலும் அந்த கிஷோர் கே சாமி பேசுகிற வார்த்தைகள் வந்து ஒரு 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 வாயை திறந்தாலே வந்து ஒரு அவத்தமானதாகவும் ஒரு அசிங்கமான வார்த்தைகள் தான் வருமே தவிர அசிங்கத்தை நியாயப்படும்படியாக பேசுவார். அதாவது அசிங்க வார்த்தை அதை நியாயமாக, அதாவது ஒரு தங்க முலாம் பூசி பேசுகிற மாதிரி பேசுவார். சரிங்களா? அந்த மாதிரி நபர் அவர். அதுக்கு மரியதாஸ் பற்றி உங்களுக்கு நான் சொல்லவே வேண்டியதில்லை. அவர் எப்படிப்பட்ட ஆள். சாட்டை துரைமுருகன், இப்போ சாட்டை துரைமுருகன் வந்து இவ்வளோ தூரம் இன்னைக்கெல்லாம் பொங்குறாரு. அப்படியே யாரங்க இவரை இந்த தூக்கில் போடணும்னு பேசுகிறாரு. யார? சவுக்கு சங்கரை தூக்கில் போடணும்னு பேசுகிறாரு. அந்த அளவுக்கு அவர் பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் ஆனால் இவர் எந்த அளவுக்கு பரப்புரை பண்ணார்? இவர் சிறைக்கு போயிட்டு வந்த உடனே சிறையில் என்ன அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு வந்து பேசினார். ஸோ அதனால் கண்ணு இதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டவங்க, அது அரசு வழக்கு போடுது. வழக்கு போட்ட உடனே அந்த வழக்கு வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வந்த உடனே எல்லாமே உதிர்த்துட்டு சவுக்கு உள்ளே போய் சாட்டை துரைமுருகன் உள்ளே போய் வெளியில் வந்ததுக்கப்புறம் அவருடைய நிதானமே தவறி அவர் பேசுகிறார். எல்லா பேச்சும் நிதானம் இல்லாத பேச்சு. அவனே இவனே நீங்களே வேணும்னா பாருங்கள். எதுலையாவது கொஞ்சமாவது இந்த அரசு அமைச்சர் பெருமக்களை பற்றி எவ்வளோ தரைக்குறைவாக பேச முடியுமோ அவ்வளோ தரைக்குறைவாக பேசுகிறாரு. அதுக்கு வந்து தலைமை எவ்வளியோ தொண்டன் அவ்வளிங்கிற மாதிரி இருக்கு. அதனால அரசு சரி இது அரசியல் இருக்கிறதுனால போகுதுன்னு விட்டுறோம், அவ்வளவுதான். இல்லை இதில் அரசியல் போகிற போக்கில் சீமான அதில் வந்து இழுத்து விடாதீங்க. என்னங்க போகிற போக்கில் என்னங்க இழுத்து விட்றேன்? அவர் என்னங்க சொன்னார் எங்கள் தலைவரை பற்றி? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை பற்றி என்ன சொன்னார்? சும்மா இருங்க சார். நீங்க அரசியல சகஜம் தாங்க. அதனாலதான் இப்ப நான் ஒன்னும் தவறா சொல்லல. சகஜம் தான். நான் ஒன்னும் இப்ப தவறா சொல்லல. ராமசாமி நாயக்கர் என்ற பெரியார் கிட்ட இருந்து அண்ணாதுரை வருகிற போது அண்ணாதுரை பெரியார் என்னென்ன சொன்னார்? பெரியார் இவங்களெல்லாம் என்னென்ன சொன்னார்? அப்போ அண்ணாதுரை கலைஞர் வந்துட்டாங்க. கலைஞர்கிட்ட இருந்து வைகோ பிரிஞ்சாரு. வைகோ என்னென்னலாம் பேசினார், என்ன வார்த்தைகள்லாம் பயன்படுத்த என்னென்ன. அதாவது இதுவரை மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களை அந்த மாதிரி கலைஞர் குடும்பத்தை அந்த மாதிரி கொச்சைப்படுத்தி பேசிய நபரே இருக்க மாட்டாங்க. வேற யாருமே இல்ல, வைகோ தான். அதே வைகோ இன்னைக்கு காலை பிடிச்சி கையை பிடிச்சி என் மகனுக்கு ஒரு சீட்டு கொடுன்னு வேற எதனா பிடிக்கலாம். நீ ஏன் சேர்க்கிற? நீ ஏன் சேர்க்கிற? தவறுக்கு மன்னிப்பு கொடுக்கறது. இன்னொருத்த இந்த வாயை வாடகை கொடுவான். நம்ம பேருனா நாஞ்சில் சம்பத். மாஞ்சல் சம்பத் தான். ஒரு கூட்டத்தில் கனிமொழி அவர்களை, சார் ஒரு பெண்ணு தானே, எல்லார் வீட்லேயும் பெண்ணு இருக்குல்ல சார், அவ்வளவு தரைக்குறவா எல்லாமே இரட்டை அர்த்தத்தோடு பேசுகிறான். நம்மளாலே சகிச்சிக்க முடியல. ஓரளவுக்கு இப்போ அரசியலில் அவனை இவனையும் திட்டுறது சரி சார். வீட்டில் இருக்கிற பெண்களை வந்து இவ்வளோ கேவலப்படுத்தி பேசுகிறான் சார். அவனை கூட்டு வேடிக்கை பார்த்து அழகு பார்த்தீங்க, இவ்வளோ பதவி கொடுத்து உட்கார வச்சிங்கல்ல. அதால் உங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அரசியலில். கேட்டால் அது அவன் அப்படி தான். அப்போது இந்த மாதிரி வரைமுறை தவறி பேசுகிறது வந்து நடவடிக்கை எடுக்கணும் சார். என்ன அஃபென்ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுங்க. இன்றைக்கி வந்து எப்பா சவுக்கு சங்கர் அவன் பேசுறது தப்பு தான், அப்படி பேசிடக்கூடாதா அப்படின்ற நிலை மாறி, யோ அவன் போய் எப்படியா கஞ்சா வச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மாற்றி பேசுகிறாங்க. யாரும் மாற்றி பேசலை, நீங்கள் தான் மாற்றி பேசுகிறீங்க. யாரும் எந்த ஊடகவியலாளரும் மாற்றி பேசலை. நீங்கள் தான் அவனுக்கு சப்பக்கட்டு கட்டி பேசுகிறீங்க. சும்மா இருங்க சார். சப்பக்கட்டுலாம் இல்லை. அப்புறம் என்ன கட்டுங்க? இதே சவுக்கு வந்து அந்த ஸ்ரீமதி விவகாரத்தில் பேசுறது கழிவு தான் ஊற்றணும். துப்பாக்கி சூடு நடந்தப்போ பேசுறது கழிவு தான் ஊற்றணும். ராம்குமாருக்கு சம்பவம் நடந்தபோது முதல்ல நான் தான் பண்ணினேன். நான் கழிவு தான் சவுக்கு சங்கரை ஊற்றுறேன். அதால் அந்த ஆள் பேசுறது எல்லாமே வேத வாக்கு சரியானதெல்லாம் நம்ம சொல்ல வரல. இப்போ நம்ம திரும்ப சொல்கிறோம்ல, பெண் காவலர் பற்றி பேசியது மிகப்பெரிய தவறு. அதற்காக அந்த வழக்கை அப்படி கொண்டு போங்க. இப்படி சொல்லட்டுமா, எல்லாரும் சவுக்கு சங்கரை திட்டுறான், நம்மளையும் கொஞ்சம் திட்டுட்டோம், இவன் ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆகிறான் சவுக்கு சங்கர்னு அவரை டேமேஜை தடுப்பதற்காக கூட நீங்கள் கஞ்சா வழக்கு போட்ட மாதிரி இது. சரி விடுங்க, காவல்துறை இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, பார்த்துக்கிடலாம். இறுதியாக உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். சவுக்கு சங்கர் அவர்கள் குறித்து நம்ம முதல்ல இருந்து அவருடைய செயல்பாடுகள் பார்த்தாலும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கான
அவருடைய பேச்சாக தான் நம்ம சார்ந்து இருக்க மாதிரியான பேச்சு தான் பார்க்கப்படுது. அது அன்றைக்கு இருக்கிற அரசியல் கள சூழலுக்கு தான் அப்படி பேசினாரா, இல்லை முதல் முறை கைது செய்யப்பட்ட அவருக்கு பெரிய ஒரு திரளான ஆதரவு இருந்தது சமூக வலைதளங்கள்லையும் பார்க்க முடிஞ்சது. ஆனால் இப்போ இந்த முறையான கைதுக்கு வந்து கொஞ்சம் அவருக்கு ஆதரவு எல்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எக்ஸப்ட் நீங்கள் சொன்ன இந்த கஞ்சா விஷயம் அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவா இல்லை, அது வந்து ஒரு திட்டமிட்டு தான் பண்ணியிருக்காங்கன்னு பேசப்பட்டாலும் அந்த ஆதரவு கம்மியான மாதிரி இருக்கு. அது என்ன காரணம்? உண்மைதான் சார். போன தடவையே அவர் இந்த மாதிரி பெண்கள் விஷயத்தை தான் பேசினார். இந்த மாதிரி ஜட்ஜிகளை நீதிபதிகள் குறித்தோம், நீதிபதிகளை கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பெண்கள், அதாவது அதுவும் குறிப்பாக கணவன் இல்லாத பெண்கள் வந்து பேசுகிறார். இப்போ கலைஞர் ஒரு தடவை பேசினார்ல, விதவைன்ற பேரில் கூட பொட்டு இல்லை, வந்து பேரை மாற்றின உடனே கைம்பெண்ணு வைப்போம், வச்சோம்னா ஒன்றுக்கு மேற்பட்டு பொட்டு இருக்குன்னாரு. அது கூட ஒரு கோவம் வரப்போகுது சார். அது உண்மை தானே. அது அதால் பெண்களை வந்து நம்ம தமிழக அரசியலில் இழிவு பொருளாக பார்க்குறது, ஒரு நுகர்வதற்கான பொருளாக பார்க்குறது சர்வசாதாரணம். அது அண்ணா காலத்துலேருந்து அதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க. இப்போ இவரு கூட சொன்னால அங்கே போனாங்க எல்லாம் நம்ம ஊரில் பெண்கள்னால சரிதான் அப்படின்ற மாதிரி தான் இங்கே ஒரு போக்கு, கேவலமான போக்கு இருக்குது. நீங்கள் வந்து அது பெரிய பெரிய ஆளுங்க கூட சொல்லலாம் பெண்களை இந்த மாதிரி தான் இழிவாக பேசுகிறாங்கன்னு. அதால் இப்போவும் அவர் அதுக்காக தான் போனார், நம்ம வந்து அதை மறுப்பதுக்கலாம். ஆனால் இன்றைக்கு இவர்கள் திட்டமிட்டு பிளான் பண்ணி சில யூடியூப் நிறுவனங்களை வச்சு வரிசையாக பேச விடணும். போய் பேசு, சங்கருக்கு எதிராக பேசு, அவன் கஞ்சா குடிக்கி அவன் கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆனவன்றதை நிறுவ வைக்கிறாங்க. அதில் தான் நமக்கு ஒரு சந்தேகம் வருது. நீ செஞ்சது தப்பு 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 1000 முறை அதுக்கு சங்கர் நான் என்ன விளக்கம் சொன்னாலும் பொதுவெளியில் 10ஆம் பேசியது தப்பு. ஆனால் அதே மாதிரி சங்கர் மீது உண்மையிலே அவன் கஞ்சா வச்சுருந்தா கூட எப்பா நம்ம போட்டோன்னு வச்சுக்க ஆரம்பிச்சிட்டானுங்களா கவர்மெண்ட்டு, ஆனால் உனக்கு கஞ்சா வளர்க்கணுவாங்களே, பழைய சிஸ்டத்தை இவங்களும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அதை மறைச்சி வேறு ஒரு எஃப்ஐஆரில் வேறு ஒரு புகாரை வாங்கி கூட இன்னொரு எஃப்ஐஆரை ஏற்றலாம் அப்படின்னு இவங்க நினச்சிருக்கணும். இவங்க இந்த வழக்கில் இவன் ஈஸியாக பெயிலில் வந்துட்டான்னா இது சரி இருக்காது, அதால் நாம் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டு வைப்போன்னு போட்டதாக தான் இன்றைக்கி எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆக ஒரு குற்றவாளி மீது ஒரு சிம்பதி இன்றைக்கி கிளம்பியிருக்குன்னா அதுக்கு காரணம் இவங்க தான். அவருடைய இப்போ வந்து 1 மாதம் நீதிமன்ற விடுமுறை அந்த மாதிரி பேசப்படுகிறது. 1 மாதம் வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பெயில் கிடைக்கிறதெல்லாம் இஷ்யூ இருக்குன்ட்டு. சிலர் குண்டாசு போடக்கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. எத்தனை மாதங்கள் அவர் சிறையில் இருக்கக்கூடிய நிலை இருக்குன்னு? இல்லை, குறைஞ்சது ஒரு 2 மாதங்களாவது இருக்க வேண்டியிருக்கும். இப்போ இந்த கஞ்சா வழக்கையும் சேர்த்தோம்னா ஒரு 3-4 மாதம் அவர் இருக்கணும். பட் குண்டாஸ்லாம் போட்டால் அது ஒரு பெரிய அரசுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும். அந்த முடிவுக்கு அவங்க போக மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஐயா, பல வழக்குகள் இருக்கும்போது ஒரு எஃப்ஐஆர் 3 எஃப்ஐஆர் இருந்தாலே ஒருத்தர் மேல குண்டாஸ் போடலாம். இவர் மீது பல வழக்குகள் இருக்கும்போது ஏன் குண்டாஸ் போடக்கூடாது? குண்டாஸ் போடுறதுக்கான முகாந்திரம் என்னங்க? ஒன்று அவன் விபச்சாரம் பண்ணணும், இந்த மாதிரி போதை தடுப்பு, இல்லை பொது அமைதிக்கு போதை தடுப்பு, தொடர் குற்றங்கள், நிறைய தொடர் குற்றங்கள்ல ஈடுபட்டு அந்த மாதிரி பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறது, பொது அமைதியை சீர்கெடுப்பது, அந்த மாதிரியான போடணும். அதுக்கு பிறகு பேசிக்காக தான் இன்றைக்கி வந்து இந்த கஞ்சாவை வச்சுருக்குறாங்க. ஆனால் இதை போட்டாங்கன்னா அரசுக்கு நிச்சயமாக ஒரு கெட்ட அவப்பெயர் தான் வரும். ஐயா, இது அவங்களோட நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வழக்கு குறித்தும் இறுதியான உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணி. இல்லை, அதாவதுங்க, நாங்கள் வந்து ஊடகவியலாளர் எந்த அளவுக்கு பேசணுமோ பேசட்டும் தான் நாங்கள். ஏன்னா பேச திட்ட நாங்கள் திண்டுக்கல் வைய வைரக்கல்லுன்னு நினைக்கிற இனத்தை சேர்ந்த கட்சி எங்களுடைய கட்சி. ஆகவே திட்டாங்கங்கிறதுக்காகவோ அல்லது எங்களை பற்றி அவதூறாக பேசிட்டாங்களோங்கிறதுக்காக நாங்கள் வழக்குகள் போடுறதில்லை. ஆனால் அதே சமயத்தில் பெண்களையும் அரசு அதிகாரிகளையும் காவல்துறையினுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களையும் பேசுகிறதுங்கிறது மிகப்பெரிய தவறு. 2வது, தான் ஒரு கஞ்சா குடிக்கிற ஆளுங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். அதே மாதிரி அவர் கஞ்சா வச்சிருந்தாரா வைக்கலையா அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, எடுத்த காவல்துறைக்கு தெரியும், வச்சிருந்தவருக்கு தான் தெரியும். ஆனால் இதை பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி பேசுகிறாரு என்னுடைய நண்பர். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சில விஷயங்களில் அவர் வந்து நியாயமாக பேசுகிறாரு, அது எனக்கு ஏற்புடையது தான். ஏன்னா அவர் மனித நேயத்தோடு பேசுகிறாரு. ஆனாலும் சவுக்கு சங்கர் செய்தது மிகப்பெரிய தவறு. அவர் தன் மீது தாங்கிட்ட எல்லா தவறையும் வச்சுக்கிட்டு தான் தவறே செய்யாத ஒரு நிரபராதி போலவும் மற்றவர்கள் தான் தவறு செய்வது போல பேசுகிறது மிக மிக கண்டிக்கத்தக்கது. ஒரு பழமொழி சொல்லுவான் சார், அதாவது
அதாவது கறி சாதம்னா, அதாவது காய்கறி இதெல்லாம் சாப்பிட்டவன், அது காய்கறி எல்லாம் சாப்பிட்டவன் மலமாக போவான். கறியை சாப்பிட்டவன், அடுப்பு கறியை சாப்பிட்டவன் கறியை தானே போவான் டாய்லெட்டுக்கு. அது மாதிரி தான் இவன் தப்பு பண்ணியிருக்கான், தண்டனை அனுபவிக்கிறான். வெறும் கறின்னா திருப்பி அந்த கறியை எடுத்து பயன்படுத்திக்கலாமா? அது மறுபடியும் டீ கடையில் போட்டு போய் போடுங்க, பாய்லரில் அடுப்பறியும். ஏன் அந்த மாதிரி பேசுறீங்க? முடிச்சிருவோம் ஐயா, முடிச்சிருவோம். ஆகையினால இது போன்ற நபர்கள் எல்லாம் வந்து இந்த தேசம், அதாவது எங்கள் நாடு சுதந்திரம் கொடுத்துச்சு, பேச்சுரிமை, எழுத்துரிமை, எல்லா உரிமையும் கொடுத்துருக்கு. அதை வந்து தவறான வழியில அடுத்த ஆட்சி மாறும் நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க, அப்ப இதே அவங்களும் பேசுவாங்க. ஒரு காலத்துல சொல்லுவாங்க தெரியுமா, சவுக்கு சங்கர் திமுகவில் இருக்கிற அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரோடு நெருக்கமானவர், அவங்க தான் சவுக்கு சங்கர் இயக்குறாங்கன்னு சொன்னாங்களா இல்லையாங்க? அது பேச்சு அடிப்படைதான் இல்லையா? இங்க பாருங்க, அப்பெல்லாம் எங்க போனாருங்க? அதாவது கனிமொழிக்கு ரொம்ப ஆதரவாகவே பேசிட்டு பல நேரங்கள்ல அவங்க தான் இயக்குறாங்கன்னு சொன்னாங்க. பாருங்க, இந்த ஆளு பேசி எங்களுக்கு வாக்கு சேகரிச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. இந்த ஆளுடைய தயவுல நாங்க ஆட்சி பண்ணல. நீங்க சும்மா இந்த மாதிரி இதுல எங்க ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, சவுக்கு சங்கரை வச்சு ஃபார்ம் பண்ணல. இல்ல நீங்க என்ன பேசுறீங்க? அதான் பேசுறீங்க, அந்த குடும்பத்தை பத்தி பேசுறாரு, இந்த குடும்பத்தை பேசுறாருன்னா வேற என்ன பேசுறீங்க? சும்மா நாங்க பேச உங்களுக்கு காதுல விழல. பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்களுடைய ஆட்சி மக்களுக்கான ஆட்சி, நேர்மையா தான் நாங்க போயிட்டு இருக்கோம். நாங்க இந்த ஆள் மீது கஞ்சா வழக்கு தொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. உண்மையின் அடிப்படையில காவல்துறை அந்த வழக்கை பண்ணுது, அவ்வளவுதான். நாங்க வந்து முந்தைய அரசுகள் போல எல்லாம் நாங்க என்ன வச்சிருந்தா கூட இதை தவிர்த்திருக்கலாங்க. இது போட்டதால நீங்க சொல்றது சார் உண்மையா இருக்கும்போது ஏன் சார் முடிச்சிடலாம்? உண்மை இருக்கும்போது ஏன் பண்ணக்கூடாது? அதுக்கு பல செக்ஷன் இருக்குதுங்க. நீங்க நீங்க வழக்கறிஞர், உங்களுக்கு செக்ஷன் தெரியும். நான் வழக்கறிஞர் இல்ல, அதனால எனக்கு செக்ஷனை பத்தி தெரியாது. அதனால இது வந்து மக்களுக்கு நம்ம பேசுறது மக்கள் பார்க்கட்டும், அரசு பார்க்கட்டும், நடவடிக்கை எடுக்கட்டும். யார் மேல தவறு என்பதை மக்களே தீர்மானிக்கட்டும், அரசு தீர்மானிக்கட்டும், அவ்வளவுதான். வரக்கூடிய நாட்கள்ல அரசு தீர்மானிக்கணுமா? ஆமா, அரசுக்கு நீங்க பேசுறது சொல்றீங்கல்ல, இவர் மேல இந்த வழக்கே போட்டிருக்க வேண்டாம், கஞ்சா வழக்கு நீதிமன்றம் தீர்மானிக்கட்டும். நீதிமன்றம் தீர்மானிக்கட்டும், காவல்துறையும் தீர்மானிக்கட்டும். நீதிமன்றங்கள் தான் இறுதியா தீர்மானிக்கும். காவல்துறை தீர்மானிச்சிருச்சு, அது என்ன உண்மையா இல்லையாங்கிறத நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பார்ப்போம். நடக்கக்கூடிய விசாரணையில நம்ம தெரிஞ்சுக்குவோம். அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். 2 பேரும் அரங்கிற்கு வருகை தந்து ஜாம்பவான் நேயர்களுக்காக பல விஷயங்களை இந்த வழக்கு குறித்தும் இந்த கைது குறித்தும் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்கள் இருவருக்கும் ஜாம்பவான் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி.